ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா காளான் சில்லி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சில்லி பவுடர் எல்லாம் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காளானை வந்து நான் வந்து நல்லா முழுசாக இருக்கும்போதே கழுவி கட் பண்ணி நல்லா இதில் வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு பரட்டிக்கலாம். இதுக்கு வந்து இப்போ நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு அதை சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் ஒரு 2 லெமன் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா பரட்டி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு, அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சில்லி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி நல்லா வேகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான காளான் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.